வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கதம்ப சாம்பார் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க. இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. துவரம்பருப்பு 150 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் 2 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வரை விட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிக்க தேவையில்லை, கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 7-8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் சேர்த்திக்கலாங்க. முருங்கைக்காயும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது எல்லா காய்களையும் சேர்த்திடலாங்க. ஒரு கேரட்டு, ஒரு முள்ளங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 5 பீன்ஸு, 5 அவரைக்காய், அடுத்தது 2 கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுனாலும் கூட சேர்த்திக்கலாங்க. காயெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு தூள் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தூள் சேர்த்தும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. காயெல்லாம் வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி சேர்த்திக்கலாம். வேக வச்ச பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்த தேவையில்லை, இந்த தண்ணியே போதுங்க. 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. காயெல்லாம் வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கலாங்க. பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பத்தலினா சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்திக்கலாங்க. சாம்பாரில் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, மணக்க கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாங்க. சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.